மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஜுவல் தீஃப் மூவி பார்த்தேன். நம்ம சைஃப் அலி கான், அதுக்கப்புறம் நம்ம பாட்டால் லோக் ஹீரோ ஒருத்தர் இருப்பார்ல. இது ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம், டேரக்ட் ஓடிடி மூவி தான். இது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஒரு 6-7 நாட்களுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். என்ன கதைன்னா, சைஃப் அலி கான் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி, டாக்டர் ஃபேமிலியில் பிறந்த பையன். அம்மா இறந்துருவாங்க. ஒரு தம்பி, அவங்க அப்பா ஒரு சர்ஜியன் டாக்டர். அவர் தம்பி வந்து ஒரு நல்லா படித்து ஒரு டாக்டராக இருப்பார். இவர் வந்து திருடன் ஆகிடுவார் படத்தில். பெரிய பெரிய பிக் க்ரைம் திருடெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். இவரோட வேலை என்னன்னா, தங்க நகை, எந்த ஜுவல்லரி ஷாப்பில் தங்க நகை ப்ளஸ் ஆர்னமெண்ட்ஸ் திருடுறது தான் இவரோட மெயின் குறிக்கோள். அந்த மாதிரி ஒரு ரிச் சன்னுங்கிற ஒரு சிகப்பு கல் வச்ச வைரத்தை திருடுறது தான் அந்த படத்தை கதை. அதை எப்படி திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அதுதான். அது சைஃப் அலி கான் வந்து கொள்ளையடிச்சு அதை வச்சு சம்பாதிச்சு சும்மா ஹேக்கிங்லாம் பண்ணி டாக்டிக்கல் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. இந்த பாட்டோ லோக்கில் நடித்தார்ல ஒருத்தர், இல்லை அந்த விஸ்வரூபத்தில் கூட இப்படி புள்ளி புள்ளியாக டாட்டாக வச்சு ஒரு செம ஒயிட்டிஷாக இருப்பார், ஹைட்டாக. பாட்டால் லோக்கில் தான் செம ஃபேமஸ். அமேசான் பிரைமில் இருக்குது பாட்டால் லாக் சீரிஸ், அது பாருங்கள். அதை நினச்சிட்டு அவர் தான் இதை இல்லை. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, ப்ளஸ் சைடில் இந்த மாதிரி ஸ்மக்லிங், இந்த மாதிரி நகையை திருட்டி சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், இந்திக்காரி ஒய்ஃப். அதை உஷார்பட்டு போயிடுவாப்புல சல்மான் கான். சைஃப் அலி கான் சார் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. சல்மான் கான்கிட்ட சாரி, படத்து எந்த மேட்ச்சு எந்த டீம்னு ஆட தெரியாமல் வளர்றாங்க. ஸோ சைஃப் அலி கான் சார் தான் அந்த படத்தில் பயங்கர லீட் ரோடு. ஆஃப்டர் அந்த பேக் ஸ்டாபிங், கத்தியில் ஒரு வீட்டு திருட வந்து அவரை குத்திட்டு அவர் வீட்டில் இருக்கிற பணம் எடுத்துகிட்டு போனாங்க. சமீபத்தியமாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவர் வீடு பாம்பேயில் நடந்தது இந்த இஷ்யூ. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த பழைய தாடி லுக்கோட செமையாக நடிச்சிருந்தார். ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் ராபரி த்ரில்லர் மூவி தான். நல்லா இருந்தது. விஷுவல்ஸ்லாம் ஃபாரின்லலாம் சூப்பராக எடுத்துருந்தாங்க ஷூட்டிங்லாம். அதுக்கப்புறம் அந்த அப்பா சென்டிமெண்ட்டு, பையன் சென்டிமெண்ட்டு சொல்லுவாங்க கடைசியில். நீங்கள் இவ்வளோ சின்சியராக இருந்தீங்க உங்கள் ஃபீல்டில் டாக்டரில், ஆனால் நீங்கள் குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணலை. உங்களோட ஒரு பிடிவாத சின்சியாரிட்டியால் தான் நான் அம்மாவை இழந்தேன். ஸோ அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க, டாக்டரோட ஒய்ஃப். அதான் அவங்க அம்மா, சைஃப் அலி கான் அம்மா படத்தில். அதனால் இவர் மனம் வந்து போய் திருடன் ஆகிடுவார். 2வது பையன் டாக்டர் ஆகிடுவான். கடைசியில் இவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, அந்த பாட்டாலாம் நினச்சாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு, பெயிண்ட் ஆர்டிஸ்ட், அவன் வந்து இந்த மாதிரி பிளாக் மணியில் வந்து இவங்க அப்பா மேலே ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே வச்சுருவேன் எல்லாம் அப்படின்னு மிரட்டியிருக்கான். இந்த நியூஸ் சொல்லமாக தெரியல. இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குது. நானே மிகப்பெரிய மொல்ல மாதிரி திருடேன், நீ எங்கள் அப்பா கிட்டே பணம் திருட அங்கே கொய்யாவில் போட்டு சாவடிச்சுட்டு சொல்லிட்டு ஜுவல் தீஃபை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஜுவல் தீஃப். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பாய்.